ஏய், என்ன முழிக்கிற? கிளம்புன்னு சொல்லிட்டேல, ஓடி போயிரு. இது பாரு, நீ போய் இங்க இருந்து போல, உன்னை நல்லவங்க நம்புறாங்கல்ல அந்த போலீஸ்காரங்க, அவங்கள வச்சே உன்னை உள்ள தூக்கி போட்டுருவேன். ஐயோ அவங்களா? போறியா இல்லையா? நான் வெளியே போனா என் அப்பாக்கு தானே ஆபத்து காத்திருக்கு. ஹாசினி, இங்கே இருக்க ஏதாவது ஒரு வழியை ஏற்பாடு பண்ணு. ஆண்டவா, வெளியே கால் எடுத்து வைக்க போறேன். ஏதாவது பண்ணி காப்பாத்து. அம்மா, என்னாச்சு? அம்மா, என்னாச்சு? என்னாச்சு? ஜெயமா, என்னாச்சு? கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம். நீ கொடுங்க. ஜெயமா, ஐயோ, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. ஹலோ? நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். நீ பாத்துக்கோ. ஜெயமா, என்னாச்சு ஜெயமா? ஜெயமா, வலி ஜெயமா. தாங்க முடியலையேம்மா. என்ன நெஞ்சு shoulder வலிக்குதே. வலிக்குதா? இல்ல ஹார்ட் அட்டாக் வலிமா இது. ஹார்ட் அட்டாக் வலியா? ஹார்ட் லெஃப்ட்ல தானே இருக்கு. நீங்க ரைட்ல கை வச்சிருக்கீங்க. ரைட்லயா வச்சிருக்கேன். ஐயோ ஆமா இப்போ. ஜெயமா, ஆக்டிங்கா? யாருக்காக? ஒண்ணும் புரியாத மாதிரி கேளு. ஓகே ஓகே ஓகே, கண்டினியூ. இந்தாங்க தண்ணி. அம்மா குடிங்க. சரி விடுங்க, ஆம்புலன்ஸ் எல்லாம் வேணாம், நானே வந்துடுறேன். ஜெயமா, ஐயோ ஜெயமா. அம்மா, எல்லா டாக்டரும் பிஸியா இருக்காங்க, வாங்கம்மா. ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், வாங்கம்மா. வாங்கம்மா. ஹாஸ்பிட்டலுக்குலாம் நான் வர மாட்டேன். ஏம்மா, என்னாச்சு? நான் உயிரோட இருந்து என்னப்பா பண்ண போறேன்? என் குடும்பமே இப்படி ஆயிடுச்சு. என் மகன் வாழ்க்கையும் போயிடுச்சு. என் மருமக வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் உயிரோட இருக்கணுமா? அம்மா, பேசிட்டு இருக்கிறதுக்கு இது நேரமா? வாமா, கிளம்பலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். கிளம்புறேன்ப்பா, கிளம்புறேன். கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. ஜெயா, ஜெயம்மா, மை பேபி. என் புருஷன் மேல இருந்து கூப்பிடுற சத்தம் கேக்குது. நான் ஆத்தி ஹூ. நான் போறேன். அம்மா, ஏம்மா இப்படி உசுறு வாங்குற? உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு நீயும் ஹாசினியும் ஒன்னா இருந்தா அதுவே போதும். முடிவு சொல்லாம நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன். இப்ப நீ ஹாஸ்பிட்டலுக்கு வர போறியா இல்லையா? நீ ஓகேன்னு சொல்லு, मैं आती हूँ. இல்ல நோ आती हूँ. உனக்கு உன் அம்மாவை விட உன் கௌரவம் தான் முக்கியம் இல்ல? யா என்னங்க, தோ மறுபடியும் அவர் வந்துட்டாரு, கூப்பிடுறாரு. நான் போறேன். மா, நீதாம்மா எனக்கு முக்கியம். இப்போ வா, போலாமா? அப்போ அப்போ ஹாசினி இருந்து தொலையட்டும். சரி வா, போலாம். எல்லாரும் அம்மாவை தூக்குங்க. தூக்குறதா? நிஜமாவே என் வீட்டுக்காரர்கிட்ட அனுப்பிடுவாங்க போல இருக்கே. ஹெல்ப் பண்ணு, ஐயோ, ஹெல்ப் பண்ணு. இருங்க கொஞ்சம் இருங்க. கேஸ்ட்ரபிள் அசிடிட்டி இப்ப சரியாயிடுச்சு. இப்ப சரியாயிடுச்சு. அசிடிட்டி போனதால உங்களுக்கு வலி குறையுதா இல்ல ஹாசினி உள்ள வந்ததால வலி குறையுதா?
சும்மா இருடி. இப்பதான் நானே செத்து பழைச்சிருக்கேன், நீ வேற. அது எப்படி திடீர்னு வலி குறைஞ்சிரும் உனக்கு? நீதான் அம்மா மனசு குளிர்ற மாதிரி செஞ்சிட்டியே, அதான் போயிடுச்சு. இது பாருமா, உனக்காக தான் நான் இவள உள்ள விடுறேன். இவளால இன்னொரு தடவை ஏதாவது தப்பு நடந்துச்சு, இவளுக்கு மன்னிப்பே கிடையாது. சொல்லி வை இவகிட்ட. மாயா, சித்ரா, குடுகுடுன்னு ஓடி போய் காஃபி போட்டு கொண்டு வாங்க, ஸ்ட்ராங்கா. நெஞ்சு வலியிலயும் காஃபி கேக்குற முதல் ஆள் நீங்க தான். என்னவோ, இருங்க எடுத்துட்டு வரேன். மாடி. நீ விளையாட்டுத்தனமா பண்ணதுக்கு நான் நெஞ்சு வலின்னு ஓவர் ஆக்டிங் பண்ண வேண்டியதாயிடுச்சு. சாரி ஜெயம்மா. என்ன சாரி? ஏஜே கத்துனது உன் காதுல விழுந்ததுல? தேங்க்யூ ஜெயம்மா. சரி சரி சரி, போ, பேக் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போ. அதே அவரே எடுத்துட்டு வர சொல்லுங்க. அது சரி. எது அடிங்கோயால என் பையனையா வேலைக்காரன் ஆக்குற? ஏன் உங்க புருஷன் உங்களுக்கு எதுவும் வேலை செய்யலையா என்ன? இதெல்லாம் கூட உனக்கு தெரியுமா? தெரியும் தெரியும். இதெல்லாம் எல்லா வீட்லயும் சகஜம் அப்பா. யாராவது கேட்டு போறாங்க. இது என்ன பெட்ல வந்து படுத்திருக்கு? ஓ, நேத்து வரைக்கும் கண் இல்லாத மாதிரி எல்லாரும் ஏமாத்தி சுகமா பெட்ல படுத்துட்டு இருந்தா, அந்த படுக்க தோஷத்துல வந்து படுத்துட்டா பெட் மேல. கையும் கழுவுமா சிக்கினது மட்டும் இல்லாம இவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பெட் மேல வந்து படுப்பே நீ? தினமும் இவ்வளவு தரையில படுக்க வச்சதுக்கு என்ன தரையில படுக்க வச்சு இந்த பழி வாங்கிட்ட ஃப்ராடு கேக்கா? என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாம என் வீட்டுக்கே வந்து இந்த போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன்னு வேற சொல்லிருக்கேல, அப்போவே உன்னை வீட்டுல இருந்து அடிச்சு துரத்திருக்கணும். இப்போ ஒன்னு கேட்டு போகல, நீ ஃப்ராட்தனம் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னு ப்ரூவ் பண்ணி உன்னை வீட்டு விட்டு துரத்துற. அப்போ உனக்கு புரியும். தெருவில் படுக்க வேண்டிய உனக்கு பெட்டு கேக்குது, படுக்கிறது. டேய், யாரா நான் சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் வாங்கும்போது தள்ளி விடுறது? நீ நடிச்சு ஏமாத்தினதுக்கு அவார்டு வேற கேக்குதா உனக்கு? கொய்யால தள்ளி விட்டா விழுந்துருவேனா? இந்த ஹாசினிய யாரு நினைச்சீங்கடா? வெட்டின எட்டி பாக்குற வாழை மரம், சாட்சா எழுந்து நிக்கிற ஆல மரம். என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. பைத்தியம் பைத்தியம் எப்படி வளருது பாரு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தா எனக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். இவளோட மூஞ்சிய பார்த்தா எந்த வேலையும் நடக்குது. சீ. யோ ஹிட்லர், எனக்கு பிரஷ் பண்ணி விடு, நான் காஃபி குடிக்கணும். அப்படியே உன் மருமகள்களை கேரட் ஜூஸ் மாதுளை ஜூஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லு, கண்ணுக்கு நல்லதான். ஜூஸ் வேணுமா? விஷத்தை கொண்டு வர, குடிக்கிறியா? நேத்து செருப்படி வாங்கி நீ திருந்தல, பெண் இல்லாத மாதிரி கனவு வேற காண்றியா? இரு, இன்னைக்கு சாயந்தரம் வந்து உண்மையிலே உன் கண்ணுல கொதிக்கிற எண்ணெய் கொட்டுறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. தேங்க்யூ. சேம் டு யூ. ஏஜே ஹாசினிய வீட்டுக்குள்ள விட்டானேன்னுலாம் சந்தோஷப்பட முடியாது. இவன் எப்போ பூனை மாதிரி குறுக்க பாய்வானே தெரியாது. ரெண்டு பேரும் அடிக்கடி நெருக்கமா இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹாசினிய ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போல. என்னப்பா சாப்பிடுறத நிறுத்திட்ட? காயம் சாப்பிடு. என்ன கேட்ட? சாப்பிடுன்னு சொன்ன. அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னால ஹாசினிய ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் இல்ல போனா அது ஹெல்ப்பா இருக்குமே, அதான் சொன்னேன். ஹெல்ப்? இந்த 4 நாளா கண் இல்லாத மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்தினால அது எனக்கு ஹெல்ப்பா இருந்ததா? அந்த ஹெல்ப்புக்கு நான் நன்றி காட்டி அவளை ரெஸ்டாரண்ட்டுக்கு வேற கூட்டிட்டு போனோமா? நல்லா இருக்கு. என்ன ஏஜே, அவதான் விளையாட்டுக்கு பண்ணேன்னு சொல்லிட்டால. அம்மா, அவன் பின்னாடி மறைஞ்சு நின்னு கண்ணு மூடி நான் யார் கண்டுபிடிங்க பாக்கலாம்னு சொன்னா அது விளையாட்டு.
கண் இருந்தும் இல்லாத மாதிரி நடிச்சு எல்லாரையும் ஏமாத்தி நாய அலைய விட்டா அது விளையாட்டு இல்ல, விஷத்தனம். இப்பதான் ஏஜி கரெக்டா பேசுறாரு. கரெக்டா பேசினாலும் இந்த ஜெயம்மா விட மாட்டாங்களே. ஆனாலும் ஏஜே இந்த தடவை தான் ஹாசினியோட திருட்டுத்தனத்தை நேர்ல கண்டுபிடிச்சிருக்காரு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஒருவேளை நீ இப்படி ஹாசினி கிட்ட பாசத்தை காட்டாததுனால உன் அன்புக்காக ஏங்கி கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சாலோ என்னமோ. அப்படியாவது புருஷன் தம் மேல பிரியமா இருக்கணும்னு நினைச்சிருப்பால. நல்லா சொல்ற. இந்த விஷயம் அவளுக்கும் தெரியாது. அவளை போய் எழுப்பி இதையும் சொல்லு. இன்னும் நல்லா கண்டினியூ பண்ணுவா அவளோட நடிப்ப. நான் கீழே வரும்போது கூட அவ தூக்கத்துல கண் தெரியாத மாதிரி ஏதோ உளறிட்டு இருந்தா, தெரியுமா உனக்கு? சரி சரி, டென்ஷன் ஆகாத. டோன்ட் வரி, பி ஹாப்பி. சாப்பிடு. இன்னைக்கு வேண்டாம். கொஞ்சம் கோவம் கம்மியானதுக்கு அப்புறம் ஆபீஸ் கூட்டிட்டு போ. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, என்னைக்கும் அவளை நான் ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போக மாட்டேன். அவளை என் பொண்டாட்டிய நடத்துறதுக்கோ ஒரு மனுஷிய மதிக்கிறதுக்கோ நான் இந்த வீட்டுக்குள்ள அவளை விடல. அவ என் மேல தப்பா பழி போட்டிருக்கா. அதை தொடக்கிறதுக்காக தான் அவளை வீட்டுக்குள்ளேயே விட்டேன். அதுக்கப்புறம் அவளுக்கு கிடைச்ச சலுகை எல்லாம் முன்னால்தான் நான் அவளுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இத பாரு, இதுக்கு மேல நான் அவளுக்கு எந்த கருணையும் காட்ட போறது இல்ல. அவ்வளவுதான். அவளோட ஆட்டத்துக்கு நான் சீக்கிரம் முடிவு காட்ட போறேன். ஐயோ, ஒரு தடவை அவளுக்கு சாதகமா பேசின. ஏஜே சாப்பிட்டுட்டு போயேன். ஹாசினி, உன்னை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ, இன்னைக்கு ஹாசினியோட ராசி பலன் என்னன்னு பார்த்தேன். நான் செம்னு போட்டிருக்க. அதுக்கு எதுக்கு கேலண்டரை பாக்குற? அதுதான் நிச்சயமா நடக்க போகுது. வா. சரி சரி, வா போலாம். மகாராணி எப்படி தூங்குறா பாருங்க. தூங்கட்டும். இன்னைக்கு இங்க தூங்குற கடைசி தூக்கம் இதுதான். நாளையில இருந்து இவ கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தானே. பேசாம வாங்க. கம். ஸ்டாப். என்ன செய்றீங்க? ஐயோ, நான் இல்லங்க. இவங்க ரெண்டு பேர் தான் லெட்டர் எழுதி உங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப பாக்குறாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சொன்னா எங்க கேக்குறாங்க. மாலை மரியாதைலாம் எனக்கு வேணாம். நான் என்ன அப்படி பெருசா பண்ணிட்டேன்? ஒரு ஆஸ்கர் வாங்கியிருக்கேன். தட்ஸ் ஆல். ஆஸ்கரா? அதுக்கு எதுக்கு மாலை மரியாதை எல்லாம்? அந்த காசுக்கு 4 ஏழை குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுங்க. அதுதான் எனக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन. தட்ஸ் a good question. நான் நடிகை ஆகலன்னா என்ன ஆயிருப்பேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் நடிகை ஆகிறதுக்காகவே படைக்கப்பட்டவ. நீ நடிச்ச நடிப்பு தான் நேத்தே அம்பலம் ஆயிடுச்சே. இன்னுமா நடிச்சிட்டு இருக்க? அப்படியே மூஞ்சில ஒரு குத்து குத்துனா நல்லா இருக்கும். பாருங்க, ஹாசினிங்கிற பேர்ல கூட சினி இருக்கு. சினிமானா ஹாசினி, ஹாசினினா சினிமா. இவ மட்டும் ஹீரோயினா இருந்தா என்ன இருக்கும்னு சொல்லு. கொரோனானால படுத்த சினிமா மொத்தமா படுத்திருக்கோம். கனவுல கூட உனக்கு ராஜ வாழ்க்கை கேக்குதா? ஆற இன்னையோட அந்த கனவுக்கும் அப்படி. அடுத்த ஆசை என்னன்னா பிச்சைக்காரி ரோல்ல நடிக்கணும். இந்த வருஷம் என்னோட ஆசை நிறைவேறிடும் நினைக்கிறேன். வருஷம் அதுக்கு இன்னைக்கு அது நடக்க போகுது. போ போய் வை. இங்க அவ பாக்குற மாதிரி தாராளமா வை. இங்க என்ன இருங்க, வேற எங்க வைக்க? சீக்கிரம் வச்சிட்டு வா.
சைலன்ஸ். பேசிக்கிட்டு இருக்கேன்ல. அப்பாடா. நோ 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 நோ. விக்னேஷ் சிவன் என் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறது என் கால் ஷீட்டுக்காக. நான் என்னைக்குமே நயன்தாராக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஏய், நீ நயன்தாராக்கு துரோகம் பண்ணடி, அவமானப்படுத்துற. நெக்ஸ்ட் क्वेश्चन. வாங்க போலாம். என்ன யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. எங்க இந்த ஹிட்லரை காணோம்? ஒருவேளை வாக்கிங் போயிட்டாரோ? 2 மூமெண்ட்ஸ் போட்டதுக்கே இப்படி வேஸ்டிச்சு. நேத்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம். இல்லைன்னா நேத்தே என்ன வீட்டை விட்டு துரத்தி 2 கார்டு போட்டிருப்பாரு அந்த ஹிட்லர். அப்புறம் அந்த சிபிஐ ஆபீசர் என்ன கொன்னே போட்டிருப்பான். நல்ல வேலை ஜெயமா காப்பாத்திட்டாங்க. இனிமேலாவது உஷாரா இருக்கணும் ஹாசினி. இந்த ஹிட்லர் என்கிட்ட நல்லா பேசினதும் கிடையாது, என்கிட்ட நல்லா நடந்துக்கிட்டதும் கிடையாது. எப்பவும் எதிரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாரு. ஆனா என் கண்ணுல என்ன பட்டதுக்கு அப்புறம் ஆளே மாறி போயிட்டாரு. அவ்வளவு பாசமா நடந்துக்கிட்டாரு. நான் எதை சொன்னா திட்டு கொஞ்சம் கம்மியாவாச்சு விடும். Baby, நீயும் sweet. நானும் கொஞ்சம் cute. காதலை நான் சொல்ல இனி என்ன வழி புல்ல. Hey baby, நீயும் sweet. நானும் கொஞ்சம் cute. என்ன ஹிட்லர் இன்னும் காணோம்? இந்நேரம் ஆபீஸ் போறதுக்கு ரெடியா இருப்பாரே. எங்க இந்த ஏஜ்? இவ்ளோ டேஸ்டான காஃபியை குடிக்காம எங்க போனாரு? இப்படி அவர் எனக்கு இந்த காஃபியை குடிச்சே ஆகணும், விட மாட்டேன். இல்லையே. ஒருவேளை சீக்கிரம் கிளம்பி போயிட்டாரோ? சரி, இந்த காஃபி வேஸ்ட் பண்ண வேணாம், நம்மளே குடிச்சிருவோம். பாரு பாரு பாரு. சரி. என்னது இது? அக்கா, இது என்ன லெட்டரு? உன் முகத்துல முழிக்க விரும்பாம தான் நான் காலையிலே கிளம்பி போறேன். இனி வாழ்நாள் முழுவதும் உன் முகத்துல முழிக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த லெட்டர். நான் உன்னை ஏமாத்தி தாலி கட்டினதா சொல்லி நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வந்த. இன்னைக்கு அதை சொல்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? தகுதி இல்லைன்னு உனக்கே தெரியும்.
ஆனா நீ இன்னும் இங்க இருக்கிறதுக்கு காரணம் என் பணம், சொத்து, சுகம் இதெல்லாம் உன் கைவிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். மானம் போனாலும் பரவாயில்லன்னு நீ இன்னும் இங்கேயே இருக்க. கடைசியா கண் தெரியாத மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்தி நீ ஒரு கேவலமானவன நீயே நிரூபிச்சிட்ட. இருந்தாலும் நேத்து உன்னை வீட்டுக்குள்ள விட்டது ஜெயம்மாக்காகத்தான். உண்மையை சொல்ற, என்னால உன்னை ஏத்துக்க முடியாது. உன்னை வீட்டுக்குள்ள விட்டு நான் ஜெயம்மா வளர்த்த புள்ளன்னு நான் நிரூபிச்சிட்டேன். உங்க அப்பா உன்னை நல்லா வளர்த்திருந்தா நீ உடனே இந்த வீட்டு விட்டு போயிடு. உங்க அப்பாவும் நீயும் ஃப்ராடுனா நீ இந்த வீட்லயே தாராளமா இருக்கலாம். என் 7 கண்டிஷன்ஸ் மீறினதுக்காக உன்னை என்னால வெளியே போக சொல்ல முடியும். இருந்தாலும் நீயே போறதுதான் நியாயம். சூடு சொரணை இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருந்ததுன்னா இந்த வீட்டை விட்டு போயிடு. நான் திரும்பி வீட்டுக்கு வரும்போது நீ இருந்தேன்னா நான் இது வரைக்கும் உன்னை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைன்னு அர்த்தம். என்னால முடியும், என்னால முடியும் எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவியே. இதாவது உன்னால செய்ய முடியுமா? முடியாது. முடிவு உன் கையில. யோ ஹிட்லர், என்ன கேவலமா நினைச்சிட்டேல? உன் பணமும் சொத்தும் யாருக்கு வேணும்? இந்த லூசு அரவைக்காடு பைத்தியக்காரன் நீ சொன்னப்பெல்லாம் நான் கண்டுக்கல. ஆனா உன் பணத்துக்கு ஆசைப்பட்டேன்னு நீ சொன்ன பாரு, அதுதான் என்னால ஏத்துக்க முடியல. என் அப்பா என்ன அப்படியெல்லாம் வளர்க்கல. நீ சொல்ற எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லி உன் வாயை அடைக்க முடியும். ஆனா கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு உன்னை நான் ஏமாத்திட்டேன். தப்பு என் மேல இருக்கிறதுனால தான் அமைதியா இருக்கேன். இதுக்கப்புறமும் நான் இங்க இருந்தா மானம் இல்லாதவள் ஆயிடுவேன். என் அப்பா என்ன நல்லாதான் வளர்த்திருக்காரு. அதுக்காக யாரும் சர்டிபிகேட் எல்லாம் ஒன்னும் தர தேவையில்ல. இருந்தாலும் நான் உன் மனசை காயப்படுத்திருக்கேன். நான் போறதா அதுக்கு மறந்துனா கண்டிப்பா நான் போறேன். ஏன்னா என்னால எதுவும் முடியும். தக்குச்சி செத்ததுல கொலவெறியோட இருக்கான். ஒருவேளை அப்பாவை ஏதாவது செஞ்சுட்டான்னா? ஐயோ, நினைக்கவே பயமா இருக்கே. ஆனாலும் உசுரை விட மானந்தா பெருசு. இந்த லெட்டரை படிச்சுட்டு ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கவே முடியாது. அந்த சிபிஐ ஆபீசர் கையில கால விழுந்தாவது என் அப்பாவை காப்பாத்திறேன். அவனும் மனுஷன் தானே, நெருக்கப்பட மாட்டானா? முடிவு பண்ணியாச்சு, கிளம்பிட வேண்டியதான். சரி வாங்க போலாம். மருமகளே மருமகளே போ போ, இடது காலை எடுத்து வச்சு போ போ அப்படின்னு பாட்டு பாடி வழி அனுப்பலாம். வாங்க. ஓகே. நான் வீட்டை விட்டு வெளில போனாதான் பிரச்சனை எல்லாம் தீரும். என்னம்மா சொல்ற? நான் நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு போறேன். கியா? அதான் ஏஜே நேத்தே உன்னை மன்னிச்சு விட்டுட்டான்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் பிரச்சனை பண்ற? இப்படி எல்லாம் பேசுற? அவர் எங்க விட்டாரு, நீங்க தான் காப்பாத்துனீங்க. எப்படியோ தெரியுதுல்ல. அப்ப சிரிச்சுக்கிட்டே தானே உள்ள போன. அதுக்குள்ள மண்டையில சாத்தம் குடியேறிடுச்சா? இல்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இத பாரு, இப்ப கூட உனக்காகத்தான் பூஜையே பண்ணிட்டு இருந்தேன். கடவுளே, இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு பூ போட்டு கண்ணை மூடிக்கிட்டு எடுத்து பார்த்தேன். நான் நினைச்சதே வந்துருச்சு. அப்படின்னா இனிமே நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லன்னு தானே அர்த்தம்? இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் போறேன். நான் இங்க இருக்கிறது அவருக்கு சங்கடமா இருக்கு. இந்த வீட்ல யாருக்குமே என்ன பிடிக்கல. நானும் உனக்கு எதிரியா? சச்ச,
நீங்க மட்டும் இல்லனா இந்த முடிவை நான் எப்பவோ எடுத்திருப்பேன். எங்க அம்மா இல்லாத குறைய உங்ககிட்ட தான் நான் தீர்த்துக்கிட்டேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட மட்டும் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இத பாரு, என் அம்மா நினைச்சா நான் சொல்றத கேளு. உள்ள போ. இனிமே எனக்கு உள்ள எந்த வேலையும் இல்ல ஜெயம்மா. நான் போறேன், என் வீட்டுக்கே நான் போயிடுறேன். சொன்னா கேளு, என்ன கோவப்படுத்தாத. மரியாதை உள்ள போ. இல்ல ஜெயம்மா, சாரி. நான் கிளம்புறேன். ஓ, அப்ப முடிவோட தான் இருக்கியா? ஏதோ காலையில எந்திரிச்சு கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தா எல்லா முடிவையும் எடுத்துட்டு தான் வந்திருக்க. என் தலையில இப்படி கல்ல தூக்கி போடுறியே. ஐயோ ஆண்டவா. இரு, இந்த பொண்ணுக்கு நல்ல புத்தியை கொடுப்பா. கொடுத்துட்டாரு ஜெயம்மா. அடிச்சு என்ன பாத்துக்க. விட்டுருங்க, எல்லாம் நல்லதுக்கு தான். நான் போறேன். என்ன மறந்துடாதீங்க. நானும் உங்களை மறக்க மாட்டேன். உங்களை பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னா நீங்க கேட்டுக்கு வெளியே வாங்க, நான் உங்களை பார்த்துட்டு போயிடுறேன். நான் கிளம்புறேன் ஜெயம்மா. ஏய் நில்லு. இதுக்கு மேல நீ ஒரு அடி எடுத்து வச்ச அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நான் இப்ப போகலன்னா நான் மனுஷியே இல்ல. என்ன விடுங்க ஜெயம்மா. ஹாசினி, ஏஜே வெளியே போயிருக்கான். நீ மொத்தமா வெளியே போறேன்னு சொன்னா இதென்ன சிறுப்புள்ள விளையாட்டா? சரி, அவன் வரட்டும். எதுவா இருந்தாலும் உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கலாம். இப்ப நீ உள்ள போ. போ. இந்த ஜெயம்மா வேற அவளே கணக்கு முடிச்சிட்டு போறேன்றா. இதுக்கு மேல என்னத்தை தீக்க போறாங்க? இல்ல ஜெயம்மா, நான் இத பாரு, என்ன உன் அம்மா மாதிரின்னு சொன்னல. நீ சொன்ன அந்த வார்த்தை உண்மைன்னா இரு. சாயந்தரம் 4 பஜே தக் 4 மணி வரைக்கும் இரு. என் பையன் வந்ததுக்கு அப்புறமும் உன் முடிவு மாறலன்னா அப்புறம் உன் இஷ்டம். ஹாசினிதான் இந்த வீட்டுக்கு ஏத்த மருமக. அவளாலதான் ஏஜேங்கிற தனி மரத்தை தோப்பாக்க முடியும். ஹாசினி மனசளவுல ரொம்ப நல்லவ. யாருக்கும் தீங்கு செய்யாத குணத்துக்காரி. இந்த பணம் சொத்து பத்துக்கெல்லாம் மயங்காத ஒரு மனசுக்காரி. இந்த வம்சத்தோட பெருமைய அவளாலதான் காப்பாத்த முடியும். இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை அவளாலதான் வாரி கொடுக்க முடியும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஹாசினி இந்த வீட்டை விட்டு போகாம நீ தான் காப்பாத்தணும். எனக்கு நீதான் ஏதாவது வழி காட்டணும். ஹாசினி இந்த வீட்டை விட்டு வெளியே போறத தடுக்கிற ஆயுதத்தை நீதான் என் கண்ணுல காட்டணும். உன்னை விட்டா எனக்கு வேற வழியே இல்ல. நீதான் இந்த பிரச்சனைய நல்லபடியா எனக்கு தீர்த்து வைக்கணும். எனக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன் போட்டோவா? கடவுளே, எனக்கு வழி இல்லாம தான் உன்கிட்ட கேட்டேன். மறுபடியும் நீ ஏன் முகத்தையே காட்டுற? ஆனா காரணம் இல்லாம நீ எதுவும் செய்ய மாட்டியே. ஐயோ,
ஐடியா கிடைச்சிருச்சு. கரெக்டான நேரத்துல கரெக்டான ஐடியாவை கொடுத்திருக்க கடவுளே. இனிமே என் மருமக இந்த வீட்டை விட்டு வெளியே போகாம நானே காப்பாத்திடுவேன். ஜெயம்மா சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு. என்ன பண்றது? சரி, போறதுன்னு முடிவாயிடுச்சு. எதுக்கு வெயிட் பண்ணணும்? ஹிட்லர் வந்துட்ட மட்டும் என்ன நடந்துட போகுது? நான் எப்படியும் போகுதான் போறேன். அதுக்கு எதுக்கு நான் காத்திருக்கணும்? அவரு வந்தா மட்டும் என்ன கொஞ்சம் வா போறாரு. கேவலமா தான் பேசுவாரு. குறைஞ்சபட்சம் திட்டு வாங்காமலாச்சு போய் சேருவோம். என்ன பாக்குறீங்க? ஏதாவது சொல்லுங்க. சரி சரி, உன்னோட எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டியா? அப்புறம் அத காணோம் இத காணோம்னு நாளைக்கு மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. ஏன்னா நீ போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டை பெனாயில் போட்டு கழுவ போறோம். அதுக்கு தான் சொன்னேன். அப்படியே உங்க அழுக்கு புடிச்ச மனசையும் கழுவுங்க. பெனாயில் செலவு என்னோடது. ஏய், மரியாதையா பேசு. ஓ, அப்போ இவ்வளவு நேரம் நீங்க மரியாதையா தான் பேசுனீங்களா? பாத்தியா? பெரிய இடத்துல மோதுனா என்ன ஆகும்னு பாத்தியா? தகுதி இல்லாததுக்கு ஆசைப்பட்டா இப்படிதான் மண்டை உடைஞ்சு போகும். உன் லெவலுக்கு யோசி. போ போய் மறுபடியும் உன் இத்து போன கேக்க தெருவுல எல்லாம் கூவி கூவி வித்துட்டு. சரி சரி, கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். என்னால உங்களுக்கு சந்தோஷம்னா அது எனக்கும் சந்தோஷம் தான். இனிமே உங்க மூஞ்சிலே முழுக்க போறது இல்ல. பாய். சக்சஸ். அப்பாடா, அந்த கேக்கு கறி உண்மையாவே உழைச்சா. இப்ப எனக்கு மட்டும் கால ஓடல. Yes. என்ன ஜெயம்மா, என்ன இது வேஷம்? நீதான் ஹாசினியா? உள்ள போ. இது பாருங்க ஜெயம்மா, நீங்க என்ன வேஷம் போட்டுட்டு வந்தாலும் நான் போறதை தடுக்க முடியாது. நான் ஜெயம்மா இல்ல. ஜெயம்மா, நான் போறத பத்தி உங்ககிட்ட நிறைய பேசிட்டேன். இதுக்கு மேலயும் பேச முடியாது. வழி விடுங்க, நான் போணும். நீ இங்கதான் வாழணுங்கிறது உன்னோட விதி. காமெடி பண்ணாதீங்க ஜெயம்மா. நான் போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன தடுக்காதீங்க. முதல்ல என்ன திட்டுனீங்க, அடிக்க வந்தீங்க, அப்புறம் அழுதீங்க, கடைசியா இப்போ சாமியார் வேஷம் போட்டுட்டு வந்து மிரட்ட பாக்குறீங்க. நீங்க என்ன ஜெகஜால வேலை பண்ணாலும் நான் நிக்க போறது இல்ல. நான் போயே தான் தீர்வேன். நீங்க தள்ளுங்க ஜெயம்மா, நான் போகணும். வா, இப்படி வா. பேக வை. இந்த அகிலாண்டேஸ்வரிய மீறி நீ இங்க இருந்து போகவே முடியாது. ஐயோ, முதல்ல இந்த அகிலாண்டேஸ்வரி வேஷத்துல இருந்து வெளியே வாங்க ஜெயம்மா. என்ன அங்க வந்துட்டா? யாரு? ஓன் ஜெயம்மா. ஐயோ, நீங்களா? வாங்க வாங்க வாங்க. என்ன எதுக்கு ஹாசினி கிள்ற? நான் பாக்குறது உண்மையா இல்லையான்னு கிள்ளி பார்த்தேன். ஒன்னு கிளிக்கணும், அதுக்கு என்னைய கிள்ளுவ? அப்போ இவங்க இவங்கதான் அகிலாண்டேஸ்வரி அம்மா. இது என்னோட மருமக ஹாசினி. தெரியும். எப்படி? அகத்தோட வாழறவன் யோகி, புறத்தோட வாழறவன் போகி. அகமும் புறமும் சேர்ந்த இந்த அண்டத்தை தரிசிக்கிறனா எதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க என்ன கேட்காம தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எப்படி ஜெயம்மா மாதிரியே இருக்கீங்க? திருத்தம் என்ன மாதிரிதான் உன் ஜெயம்மா இருக்கா. அப்போ நீங்க இவங்களோட தங்கச்சியா ஜெயம்மா? நான் தான் அக்கா, முதல்ல பிறந்தேன். அப்போ நீங்க தான் எங்க ஜெயம்மா மாதிரி இருக்கீங்க. எனக்கு அக்காவும் கிடையாது, தங்கையும் கிடையாது. பேசாம இருக்கியா ஹாசினி? அவங்களுக்கு இந்த உறவெல்லாம் சொன்னா பிடிக்காது. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி வந்துட்டேன். அகிதா சாரி அகிலாண்டேஸ்வரி அம்மா தான் கடவுள் பக்தின்னு சாமியார் ஆயிட்டாங்க. ஆசீர்வாதம் வாங்கு. வெளிய
தனியா போக போறேன்னா என்ன சொல்லி ஆசீர்வாதம் கேக்குறது? நீ எப்படி இங்க இருந்து போறேன்னு நானும் பாக்குறேன். என்ன பிளஸ் நல்லா இருமா, எந்திரி. நல்லா இரு, நல்லா இரு. ஏஜேவும் இவளும் கூடி வாழறதுக்கான அத்தனை பொருத்தம் இருக்குமா? எல்லாம் இருந்தும் ஏதோ ஒண்ணு இவங்கள சேர விடாம தடுக்குதுமா. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீங்க தான் இதுக்கு ஒரு வழிகாட்டு. கல்யாணங்கிறது வெறும் 2 பேர் சேர்ற சம்பிரதாயம் கிடையாது. பெத்தவங்களோட சந்தோஷம், கூட இருக்கிறவங்களோட ஆசை, பெரியவங்களோட ஆசீர்வாதம். அத பானையை உடைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமா உடைச்சிட முடியாது. நீ ஏன் அதை உடைக்கணும்னு ஆசைப்படுற? நான் உடைக்கிறதுக்கு ஆசைப்படல. கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்து எங்களுக்குள்ள பிரச்சனையா தான் இருக்கு. சும்மா அலங்காரத்துக்கு எல்லாம் ஒட்ட வச்சா அடுப்புல வச்சு சமைக்க முடியாது. நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதை எப்படி நீ முடிவு பண்ண முடியும்? அவ முடிவு அவதானே முடிவு பண்ண முடியும். ஏய் மாயா, பேசாம இரு. நான் போறதுதான் எனக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது. நான் இங்க இருந்தா எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை விட அவமானம் தான் அதிகமா இருக்கு. அப்படி பயந்தாலாம் வாழ முடியாதுமா. இங்க விட்டா இன்னொரு இடத்துல பயம். பயம் மனசுல இருந்தா நம்மள துரத்திக்கிட்டே இருக்கும். இது பயம் இல்ல, தன்மானம். அப்படி தன்மானம் என்ன கெட்டு போச்சீங்க? அகிலாண்டேஸ்வரியம்மா, ஹாசினி இப்படி எல்லாம் பேசுற பொண்ணே கிடையாது தெரியுமா? என்ன மீறி எதுவுமே செய்ய மாட்டாமா. ஆனா இப்போ என்ன எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க தான் ஏதாவது பூஜை பண்ணி அவன் மனச மாத்தணுமா? ஏற்கனவே கெட்ட சக்திகள் அவன் மனச மாத்திருச்சு. கெட்ட சக்திகளா? ஐயோ, அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? அந்த கெட்ட சக்திகள்லாம் என் கண்ணு முன்னாடியே இருக்கு. கண்ணு முன்னாடியே இருக்கா? அது என்ன கெட்ட சக்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அது நல்லதுதான் பண்ணிருக்கு. உங்க பேச்சை மீறி போறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. நான் கிளம்புறேன். நில்லு. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கேக்குறேன். ஆனா இங்க மட்டும் இருக்க சொல்லாதீங்க. சரி போ. ஆனா அதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் உன் கூட தனியா பேசணும். இத பாருங்கம்மா, நீங்க என்ன சொன்னாலும் நான் பயப்படாத. இனி இந்த வீட்டை விட்டு நீ போகாதன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த வீட்டுக்குள்ள நீ எதுக்காக வந்தேங்கிற காரணம் எனக்கு தெரியும். ஏஜேவோட வாழறதுக்காக நீ இந்த வீட்டுக்குள்ள வரல. வேற ஒரு காரணத்துக்காக நீ இங்க வந்திருக்க, சரிதானே? ஏஜேவை ஜெயிலுக்கு அனுப்ப வந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன். இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? யார சொல்லிருப்பா? சரி, நீ வந்த நோக்கம் நிறைவேறிடுச்சா? அப்படியே வெளியே போகணும்னு யோசிக்கிறேன். எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறாங்களே, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் சொல்றத கேளு. இன்னும் 2 நாள், 2 நாள் இங்க இரு.
இல்லம்மா அது வந்து நான் நீ ஒன்னும் காரணம்லாம் சொல்ல வேண்டாம். நீ ஏன் போறேன்னு கூட எனக்கு தெரியும். 2 நாள் மட்டும் நீ இங்க இரு. ஒருவேளை இந்த 2 நாள்லயே நீ வந்த நோக்கம் கூட நிறைவேறலாம் இல்லையா? இவங்க சொல்றது உண்மையா இருந்தா கரெக்ட் தானே? எதுக்கு வந்தோமோ அதை விட்டுட்டு ஏன் வெறும் கையோட போகணும்? எப்படி இருந்தாலும் எவிடன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா வெளியே போகதானே போறோம். எவிடன்ஸ் எடுத்து கொடுத்துட்டு ஏஜிவ ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அந்த சிபிஐ ஆபீசர் கிட்ட இருந்து அப்பாவை காப்பாத்திடலாம். யோசிக்காத. நான் உனக்கு நல்லதுதான் சொல்றேன். 2 நாள் 2 நாள் இங்க இரு.